ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. இன்று நவராத்திரி 5ஆம் நாள், பஞ்சமி விரத நாள். இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சேலம் கோட்டை மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருமணம், விவாகம், கல்யாணம், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உடலில் உள்ள நோய் நொடிகளையும் தீர்க்கக்கூடியவள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். இன்று காலை 8:15 வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று இரவு 9:37 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் இருக்கிற இடத்துலாம் குணம் இருக்கும்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் எப்போவுமே கோபத்தை காட்டக்கூடாது. அப்புறம் அதுக்கு வேல்யூ இருக்காது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. காரியங்களில் தடை தாமதங்கள் வரக்கூடும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்குங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. புது கடனை அப்ளை பண்ணுறதோ, அது சம்மந்தமான ப்ராசஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. மாலை நேரத்திலே உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும், பெருசுபடுத்தாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள். நல்லா சிந்திச்சாதான் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போவோம். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கேட்ரிங் சர்வீஸ், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ், வாட்டர் சர்வீஸ், லிக்விட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகளுக்கு சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். இந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு வந்தோம், இங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் நன்மையை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுபவர்கள், சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் இருக்கும். யோகம் அதிர்ஷ்டம் எப்போவுமே வராது. முயற்சியோடு வர யோகம் அதிர்ஷ்டம் தான் நிலையாக நிற்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், மேடை பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு.
சகோதர சகோதரியின் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நண்பர்களால் சில தேவையில்லாத வீண் செலவுகள் வந்து சேரும், விரைய செலவு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ நைவேத்தியம் செய்வது விசேஷம். எலுமிச்சம்பழ சாதம் செய்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, நிறைவான நாள், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் மனமகிழ்ச்சியை தரும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, பிரின்சிபலாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஜாபில், காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ டீம் யூனிவர்சிட்டிலேயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். வீட்டிலே திடீர் செலவுகள் வந்து சேரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க எப்படியாவது. அடகு வச்ச நகையை திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி நண்பர் கேட்ட ஒரு உதவியை பண்ணி கொடுப்பீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. கிழங்கு நைவேத்தியம் பண்ணுங்க, விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். தைரியமா சில முடிவெடுப்பீங்க. வாழ்க்கைனா இப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் சிம்ம ராசி, நான் ஏன் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உங்கள் தசாபதியை பார்த்துட்டு முடிவெடுங்க, இல்லைன்னா அந்தர் பெல்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், கோரியோகிராஃபராக இருப்பவர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுக்கடன் கொடுக்கறது, வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. தும்பிக்கை யானை நம்பிக்கையை வைத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். காதல் விஷயங்களில் அவசரம் வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிராவல்ஸ், டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்க, லாட்ஜ், ரிசோர்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்கள்ல அவசரம் காட்டாதீங்க. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையான நாள். அப்பா அம்மா, தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த கம்பெனிக்காக நான் ப்ரொமோஷன் பண்ணலை, ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சேஃபர் சைடு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில இழுபறி நிலைமை ஏற்படும். நன்மைக்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பா தம்பதிகளிடையே பொறுமை நிதானம் தேவைப்படும். விட்டு கொடுத்து போங்க. பழைய பிரச்சனைகளை பற்றி பேசி தேவையில்லாமல் மன கஷ்டங்களை உண்டாக்காதீங்க. எல்லாருக்குமே பாஸ்ட்டுங்கிறது இருக்கு. பாஸ்ட் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் அது திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுப்பீங்க.
ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி பாருங்கள், அனுகூலமாக இருக்கான. தெரியாத தொழிலை பண்ணாதீர்கள். நிறைய பேர் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 வருஷம் 2 வருஷமாவது குறைஞ்சு அந்த தொழிலில் போய் அந்த பிஸ்னஸில் போய் எங்கேயாவது வேலை பார்த்து அடிபட்டு வந்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை பண்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சேரும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமை தேவை, நிதானம் தேவை. மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள், கல்யாண புரோக்கராக இருக்கிறவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டைல்ஸ் வியாபாரம், டயர் பிஸ்னஸ், பேட்டரி பிஸ்னஸ், லாபம் உங்களுக்கு உண்டு. பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். ஃபர்ஸ்ட் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் மறைமுக போட்டி இருக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இன்னொன்று எடுத்து பண்ணலாமா, அந்த பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, வெற்றியும் தோல்வியும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள்ல ஆஹா ஊஹூ ஊத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போறது நல்லது. அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஏதோ அவங்களுக்காக ஒரு தடவை 2 தடவை விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையை நீங்கள் உண்டாக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரோக்ரஸ் இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க, டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போனோம், இன்னும் சரியான ஒரு இது கிடையாது, எப்போ தான் நல்ல நியூஸ் வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும். அதிர்ஷ்டமான வழிபாடு உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, பிரச்சனை முடிவுக்கு வரும் நாள். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை தானாவே அது உங்களை விட்டு விலகிடும். யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எப்படிடா இதுலேருந்து வெளில வரேன்னு. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழ்நாதசுர கலைஞர்கள், செண்டை வாத்திய கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். பெண்கள் கொசிப் பேசுறதை நிறுத்தணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1.
மீனராசி என்பர்களை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு முடிய போகுது. பொறுமையா நிதானமா அமைதியா கவனமா இருங்க. மறதியால் ஏதாவது அவதிப்படுவீங்க. ஏதாவது பொருளை வச்சுட்டு எங்கே வச்சேன், இதில் வச்சேன், அங்கே வச்சேனா, இங்கே வச்சேனா, பீரோவில் வச்சேனா, டேபிளில் வச்சேனா, கபர்டில் வச்சேனா, தேடிட்டே இருப்பீங்க. அலுவலகத்தில் சில நெருக்கடிகள் வரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகு கடை, ஃபாரின் மணி சேஞ்சர், எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறவங்க, பர்ஃப்யூம் கடை வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம் சேல் பண்ணுவார்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷாரா இருங்க. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.